இல்ல அதை நான் கொடுக்குறேன்னு எந்த டீச்சராலையும் கொடுக்க முடியாது. யூ ஹேவ் தட் அனலைசிங் கெப்பாசிட்டி. அதை எப்படி நீங்க வெளியில கொண்டுட்டு வர போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ். am I right? ரைட்டா? பசிக்கு தாண்டா மட்டும் அவ்வளவு கோரஸா எஸ்ன்னு சொன்னீங்க, ரைட்டா இல்லையா? சோ வாட் ஐ இவ்வளோ நேரம் நான் இங்க உட்காந்து பேசினது அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னோ இல்லை ஒரு டைம் பாஸ்க்காகவோ இல்லை ஒரு விளம்பரத்துக்காகவோ நான் வந்து இங்க பேசவே இல்லை. இன்னைக்கு நான் பேசி முடிச்சுட்டு போன பிறகு உங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்க? ஒரு ஆசிரியராக இங்க இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து உங்க மாணவர்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து ஓரியன்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு எம்பசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது அட்லீஸ்ட் இதுல வந்து இவ்வளோ பெரிய க்ரௌட்ல அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் 15 பேருனுடைய மனசுல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் எவல்யூஷன் நடந்திருந்ததுன்னா அதுவே என்னுடைய பெரிய சக்சஸ். நான் இங்க வந்து பேசும்பொழுதோ மைக்கை பிடிக்கும்போது ஐ நெவர் ஃபெல்ட் லைக் இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாரும் வந்து இமீடியட்லி தேல் சேஞ்ச் தெம்செல்ஸ் டு பிகம் எ பியூரோக்ராட்னு நான் விரும்பல. சேஞ்ச் அப்படிங்கிறது என்னது? பட்டத்தை நூலை அறுத்து விட்ட மாதிரி. இன்னைக்கு நிலத்துல வந்து வேறு ஊன்றி பறந்துகிட்டு இருக்கிற பட்டம் வந்து காத்துல அப்படியே பறந்து போற மாதிரி. அதுதான் சேஞ்ச் அப்படிங்கிறது. சேஞ்ச் கேன் நெவர் பி பெர்மனன்ட். இவங்க இன்ஜினியர்ஸையோ இல்லை இது டாக்டர்ஸையோ வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூவில் வரும்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களை வந்து எதுக்காக வந்து நீங்க இன்ஜினியர் நீங்க வந்து ஐஏஎஸ் ஆகி என்ன சாதிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் ஐ வில் கம் அண்ட் சேஞ்ச் திஸ் ஹோல் சொசைட்டி அப்படிம்பாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் அதே சொசைட்டில 50 வருஷம் வந்து சர்வ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களா இருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்க எதுவும் புடுங்கல, நாங்க வந்து தான் வந்து மொத்தமா புடுங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். won't they be hurt? அவங்க கிட்ட வந்து நான் வந்து totally will be changing the society அப்படின்னா இட்ஸ் லைக் நக்சல் ரெவல்யூஷன். இருக்கிற டெமோக்ரஸியை தூக்கி போட்டுட்டு we just wanted to bring in the communist system of economy அப்படிங்கிறது தான். சடனா ரொம்ப ஓவர் டெக்னிக்கலா பேச ஆரம்பிச்சிட்டேன் நானு. நக்சல், டெமோக்ரஸி, கம்யூனிசம். I don't know how many of you understand this terms. In fact, நான் வந்து ஏஎஸ்பியா இருக்கும்போது காட்ஷிலாங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கல்ல, மினரலாஜி எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, மினரல்ஸ் சம்பந்தமா பேப்பர்ஸ் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் மெட்டலர்ஜி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எங்கெங்க எந்தெந்த ஓர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கும். தெரியுமா தெரியாதா? அது தெரியுமா தெரியாதா? தெரியாது. காட்ஷிலா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்ல, யாருனாலும் சொல்லலாம். மைனிங் இன்ஜினியர்ஸ் இல்ல, மைனிங் இன்ஜினியர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இல்ல, பட் இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சொல்லலாமே. மெட்டலர்ஜி படிக்கும்போது அந்த ஓர்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத அப்படியே கடனேன்னு அப்படியே மக்கடிச்சுட்டு போய் அன்னைக்கே கொண்டு போய் அன்னைக்கு காலையில எக்ஸாம் போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிட்ல எழுதி வச்சு மக்கடிச்சு, அப்படியும் பத்தலைன்னா அந்த சிட்டையும் பாக்கெட்ல எடுத்துட்டு போய் வச்சு அப்படியே பார்த்து எழுதி அங்கேயே கசக்கி தூக்கி போட்டு மறந்து போட்டு வந்துடுறது. அண்ட் சடனா வந்து உங்களை வந்து இதுவா கொண்டு போறது அப்படிங்கும் போது okay, that's fine. See, ஜார்க்கண்ட்ல வந்து நான் சர்வ் பண்ற ஏரியா இருக்குல்ல, சிங்பம் is the area there which is very important in India's geological history அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நிலமே வராதப்போ, நிலமே ஃபார்ம் ஆகாம இருந்தப்போ, ஓஷன்ஸ் அண்ட் ஓஷனிக் கிரஸ்டா இருந்தப்போ, உள்ள கோர்ல இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்டினென்டல் கிரஸ்ட் ஃபார்ம் ஆகி நிலம் அப்படிங்கிற கான்செப்ட் வர ஆரம்பிக்கும் போது ஃபார்ம் ஆன இடம் தான் வந்து அந்த மாதிரி நிறைய இடங்கள் ஃபார்ம் ஆச்சு. ஸ்காண்டினேவியா, இந்த சைடு ஆஸ்திரேலியால அங்க இந்த கோல்ட் பிளாட்டோ இருக்கும்ல அந்த ஏரியா, தென் சவுத் அமெரிக்கா அண்ட் ஆப்பிரிக்கா, இந்தியாவில் வந்து செங்பம்.
அந்த அந்த ஓரோஜெனிக்கு பேரே வந்து சிங்பம் ஓரோஜெனின்னு சொல்லுவாங்க. அந்த ஓரோஜெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து தே ஆர் ரிச் இன் மினரல்ஸ். ரிச் இன் மினரல்ஸ்னா எல்லாம் ஹெவி மினரல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். சிங்பம் ஓரோஜினி அயன் அதிகமா இந்தியாவில் அதிகமா இருக்கு விளையிற இடம் சாய்பாசா. காப்பர் HCL எங்க இருக்கு? இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். Very few places it is there. One important area is Ghatshila. Uranium, the only uranium mine in India. என்னது 10th standard 12th standard படிச்சது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. Only uranium mine in India. தெரியாதா? இதே பசங்களை கொண்டு போய் வந்து நாங்க வந்து அணு உலை ஐ மீன் வாட் வில் யூ சே தட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை வந்து எதிர்த்து அதனுடைய தீவினைகளை பத்தி நாங்க பேசி நாங்க கொடி பிடிக்கிறோம், புரட்சி செய்ய சொல்றோம்னு பேச சொல்லுங்க, போய் எல்லாரும் போய் பேசுவீங்க. அது போய் பேசுறது இல்லையோ, போய் சண்டை போடுறது, கல் எறியறது, இதுலலாம் வந்து யூ வில் பி இன்வால்வ்ட். பட் யூ டோன்ட் நோ ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். ஜாதுகுடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? the only uranium mine in India, Jaduguda. Of course, அதனுடைய ore capacity is very less. It's quite surprising, like uranium பத்தி, metallurgy, iron carbon equilibrium diagram லாம் படிப்பீங்க, but it's quite surprising. பொதுவாகவே வாசிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் வந்த பிறகு அந்த வாசிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு. அது இட்ஸ் குவைட் விசிபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிச்சான ஏரியா நான் இருக்கிறது. அந்த ஃபுல்லாக என்னோட டிஸ்ட்ரிக்ட் பேர் ஈஸ்ட் சிங்பம் டிஸ்ட்ரிக்ட். மெனி மினரல்ஸ், கோல்ட், யூ கேன் கெட் கோல்டு தேர், யூ கேன் கெட் ஜெம்ஸ்டோன்ஸ். ஜெம்ஸ்டோன்ஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ லீகலைஸ்ட் மைனிங் ஏரியா. ஜெம்ஸ்டோன்ஸ் கிடைக்கும். அதாவது ஜஸ்ட் இந்த மாதிரி பாறையா இருந்ததுன்னா அந்த பாறை ஃபுல்லா மரகத கல்லா இருக்கும். உடைச்சிங்கன்னா பச்சை கல்லா வரும். இட்ஸ் வர்த் 6 crores 7 crores worth 100 grams ஒரு கல் எடுத்தீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு மலையே இருக்கு, ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கு, 25-30 kilometers ரேஞ்ச். யூ கேன் இமேஜின். ஸோ அந்த ரீஜியன்ல தான் வந்து நக்சலிசம் ஃப்ளரிஷ் ஆகிருக்கும். நக்சலிசம் வந்து எங்க இந்தியாவில் எங்கெல்லாம் ஃப்ளரிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைன், பாவர்ட்டி, இன்ஆக்சசிபிலிட்டி, 3 இஷ்யூ இருக்கணும். பாவர்ட்டி வறுமை, இன்ஆக்சசிபிலிட்டி ஈஸியா போலீஸ் வந்து உங்களை பிடிக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு மலை மேல இருப்பாங்க. 3வது வந்து மைன் அந்த ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உண்டான காசு. நாங்க வந்து the relevance of Naxalism in India அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கலந்துரையாடல் வச்சிருந்தோம். இன்டர் காலேஜ் காம்படிஷன் வச்சிருந்தோம். மைக்க பிடிச்சு ஒரு 100 பேர் பேசியிருப்பாங்க. 100 மாணவர்கள், அந்த நக்சல் பெல்ட்ல இருக்கிற மாணவர்கள் மைக்க பிடிச்சு பேசினாங்க. ஒருத்தருக்கு கூட வாட் இஸ் நக்சலிசம்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நக்சல்ஸ்னா துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறவங்க. எதுக்காக சுடுறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கரப்ட். இதுதான் வந்து எப்படி வந்து மக்களை வந்து ஒரு தவறான பாதைக்கு வழி நடத்தி செல்றாங்க அப்படிங்கறது வந்து உங்களால அதுல வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஹவு இல் இன்ஃபார்ம்ட் யூ ஆர், ஹவு ரிலவென்ட் டியூரிங் this scenario. Tomorrow we are going to celebrate our Independence Day. So it's a very auspicious thing where we are celebrating our birth of democracy. இங்க இருக்கிற மாணவர்கள் யாரெல்லாம் எத்தனை பேர் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க, தூங்குனவங்களை கொஞ்சம் எழுப்பலாம். ஒரு நிமிஷம் கை யாரு தூக்குனது, கை தூக்குனவங்களா சொல்லுங்க. யா கொடுங்கப்பா. August 1947 என்ன நடந்தது? Sir, we got independence. We got independence. What does it mean? Freedom. Freedom, what does it mean?
Democracy. Huh? Democracy. Democracy. What does it mean? For the people, For the people, of the people, of and the by the people, people. by the people. What does it mean? தெளிவா சொல்லுங்கம்மா. நான் வந்து 7 அட்டெம்ப்ட் எடுத்து தான் நான் கிளியர் பண்ணேன். நான் வந்து அந்த அளவுக்கு கற்பூர புத்தி எல்லாம் கிடையாது. மக்கு பிராண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுங்க. Right to vote, sir. ரைட் டு ஓட். அதுக்கு முன்னாடி இல்லையா? Rights, sir. அதுக்கு முன்னாடி இல்லையா உங்களுக்கு ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1936 என்ன சொல்லுச்சு? Without depending of others, sir. Pardon? Without depending others. டிபெண்டிங் அதர்ஸ். அதுக்கு முன்னாடி யாரை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க? English. இங்கிலீஷ் பீப்புள். ஏன் இங்கிலீஷ் பீப்புள் தான் காசு கொண்டு வந்தாங்க அவன் நாட்டுல இருந்து? நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க சார். நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அப்போ நீங்க தானே அவங்களுக்கு கொடுத்தீங்க? ஏமாத்திட்டாங்க சார். ஏமாத்திட்டாங்க. சார் because இந்தியா ஃபுல்லா அவ்வளவு மடையர்களா இருந்தாங்க. 150 வருஷமா ஒருத்தர் உட்கார்ந்து ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நம்மளோட வெல்த்தை வந்து கவர் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க. நம்ம வெல்த்தை வந்து அவங்க they plundered our wealth. Yeah. நீங்க சொல்லுங்கம்மா. You continue. Yeah, உட்காருங்க. Good. It's a nice attempt. உட்காருங்க. But what happened on that day? Suddenly Nehruji realized that அவங்க எல்லாரும் வந்து அடடா இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு அண்ட் இவங்க போய் கேட்ட உடனே விட்டு போயிட்டாங்களா? வாட் டஸ் இட் மீன் ஆக்சுவலி? இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். நம்மளுக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. வாட் டஸ் இட் மீன்? யாராவது ஒரு தடவை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சி, நீங்க எல்லாம் வந்து எந்த விதத்திலையும் குறைஞ்சோ இல்ல ஒரு ரொம்ப இன்டெலெக்சுவலி ரொம்ப வீக்கான பொசிஷன்லயோ இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே சார், சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆமா. அப்புறம் சுதந்திர தினம் வந்து ஒரே நாள்ல கிடைச்சது இல்ல, பல வருஷமா போராடி கிடைச்சது. யா, அதுலயும் வந்து நிறைய வாட்டி தோல்வி அடைஞ்சு அன்னைக்கு 15th ஆகஸ்ட் காலையில வந்து காந்திஜியும் நிறைய லீடர்ஸ் எல்லாருமா சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அதுவும் நான் வயலன்ஸ் போராட்டம். எங்க சார்? 15th ஆகஸ்ட் 1947. ஆமா, 15th ஆகஸ்ட் 1947 காந்திஜி எங்க இருந்தாரு சார்? ஜெயில இருந்தார் சார் காலையில. எந்த ஜெயில்ல? ஜெயில் தெரியாது சார். சார், ஹேராம் படமாவது பாத்தீங்களா ஒழுங்கா? இல்ல சார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீனை மட்டும் பார்த்துட்டு எழுந்துச்சு வந்துட வேண்டியது. உட்காருங்க. ஹலோ, சொல்லுங்க. Say, I'm not hurting you, okay? I'm not hurting you, but of course your informations are wrong. ஆண்டிட்டு இருந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. பிரிட்டிஷர்ஸ் ஆண்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க, அப்ப இப்போ யாரு ஆண்டிட்டு இருக்காங்க நம்மள? மைக் பின்னாடி தான் இருக்கு, வாங்கி பேசுங்க. சொல்லுங்கப்பா. சார், இப்போ வந்து நம்மளே நமக்கு ஒரு லீடர் தேர்ந்தெடுத்து ஆடிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல எலெக்ஷன் நடக்கலையா சார்? அப்போ வந்து அவங்களே அவங்க பவர்ஸ் வச்சு நம்மள. பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல இந்தியன்ஸ் ஓட்டு போட்டாங்களா இல்லையா? இல்ல சார். ஷூர் போட வச்சாங்க. What does it mean? What does it mean? சார், இப்போ ரெவல்யூஷனரி நடந்தாலும் அவங்கள அடிமைப்படுத்தினாங்க. அடிமைப்படுத்துறதுனா என்ன விஷயம்? forcing them to do something. சரி, நான் I'm just giving you another clue. இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் உண்டு, கான்ஸ்டிடியூஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? Come on, quick.
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்ன ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ்? எப்படி நடக்கணும் அந்த மாதிரி. என்னது எப்படி நடக்கும்? யார் எப்படி நடக்கும்? மக்கள் எப்படி நடக்கணும். நீங்க மக்கள்ல ஒரு இம்பார்ட்டன்டான அங்கம் தானே? எஸ். நீங்க எப்படி நடக்கணும்னு படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். என்ன படிச்சிருக்கீங்க? தப்பு எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஃபாலோ த ரூல்ஸ். தப்பு எதுவும் பண்ணக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன் சேஸ் தப்பு எதுவும் பண்ணக்கூடாது. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன் தமிழ் பேர் என்னப்பா? தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருப்பீங்களே, சொல்லுங்க. இந்திய ஹலோ இந்திய அரசியல் சொல்லுங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இப்ப சொல்லுங்க, கான்ஸ்டிடியூஷன் என்ன? சொல்லுங்க. ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஏன்னு நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. எஜுகேஷன்னா என்ன ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யூ ஸ்பெண்டிங் 15 minutes. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது. யா கமான் கமான். சார் இது ஒரு எழுதப்பட்ட ஆவணம் சார். Created by our Indian one people, sir, Ambedkar. என்னது சார் அது ஒரு எழுதப்பட்ட ஆவணம் சொல்றேன் சார். ஓகே, அது ஒரு எழுதப்பட்ட ஆவணம். அம்பேத்கர் தான் சார் அது கிரியேட் பண்ணாங்க அவ கான்ஸ்டிடியூஷன். எப்போ? எப்ப? எந்த வருஷம்? சுதந்திரத்துக்கு முன்னா பின்னா? சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் சார். சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னா 1947க்கு அப்புறம். See, these questions are more relevant to you. Okay, இப்போ you will feel that it is very irrelevant. இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து இந்த ஃபேக்டை வந்து நான் அந்த பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணா எனக்கு இவ்வளவு மார்க் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் படிச்சிருப்பீங்க. You haven't assimilated yourself. You haven't internalized the facts in you. So நீங்க வந்து I mean, what is the niche in which you play in the society அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த இதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்புறம் அப்புறமா முன்னாடியா? அம்பேத்கர் எப்ப எழுதினார்? அம்பேத்கர் எந்த கட்சியை சார்ந்தவர்? சரி உட்காருங்க. See, you don't have to feel that you are intellectually weak or something else. But you are the future of India. You remember that. And இதெல்லாம் நான் கேட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம். அந்த டிவிலலாம் வந்து குவிஸ் காம்படிஷன் நடக்கும். குவிஸ் காம்படிஷன்னா முக்கியமாக இந்த ஃபோன் பண்ணி கேட்டால் பாட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி. அதில் 2 பேர் அவங்களெல்லாம் பார்த்தா வந்து வாட் சார்ட் ஆஃப் எவல்யூஷன் தே ஹேட் ஆர் வாட் சார்ட் ஆஃப் எஜுகேஷன் தே ஹேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு சின்ன பேசிக் அடிப்படையான விஷயங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியை கேட்டுட்டு ரொம்ப சாதாரணமான கேள்வியாக இருக்கும். அந்த சாதாரணமான கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு வந்து 2 பேர் அதுக்கு ஃபோன் வேற பண்ணுவாங்க. இதுக்காக ஸ்கூலுக்கு போய் நீ படிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அந்த ஃபேக்ட் வந்து நீங்க யூ ஆர் ஃபேக்சுவலி வீக் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்லல. பட் ஹவு ஃபார் யூ ஆர் ஃபீலிங் ஆஸ் பார்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிறதுக்காக. நாளைக்கு இதே இன்ஜினியர்ஸ் நாளைக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகி ஆஃப் ஷோர் பிளேஸ்மெண்ட் ஆகி இஃப் யூ ஆர் going for some on-site projects, வெளிநாடுகள் போறீங்க. One American will meet you and he'll ask you which country you belong to. What is that country? சொல்லக்கூடிய தகுதியில் இருக்கிறீங்களா? 10th 12th வரைக்கும் தான் நான் ஹிஸ்டரி படித்தேன் அப்படின்றீங்க. 12th வரைக்கும் தான் ஹிஸ்டரி படித்தேங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. 12th வரைக்கும் ஏன் படிச்சீங்க?
அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? Tomorrow we are going to celebrate our Independence Day. We'll have a fanfare. காலையில் எந்திரிச்சு ஒரு கொடியேற்றம் நடக்கும், ஜனகணமன பாடுவோம், கலர் கலராக வந்து இது பண்ணுவாங்க, வந்தே மாத்திரம்னு ஏஆர் ரஹ்மான் சாங்க்கு 2 பேர் ஆடுவாங்க. அந்த மாதிரி நல்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கும், நேரு தூப்பி போட்டு 2 பேர் சுதந்திர போராட்ட சம்பந்தமாக ஏதாவது ட்ராமா இருக்கும், ட்ராமாட்டிக்ஸ் இருக்கும். ஃபைன். ஆஃப்டர் தட் no one knows what the day was all about. See how relevant it is, how the students are disconnected from the society which they have brought in. அதை சொல்றதுக்காக தான் நான் வந்து இதை பாயிண்ட் பண்ணேன். நான் என்னுடைய கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி. நான் ஹிஸ்டரியில இருந்து ரொம்ப ஆழமா ஒன்றும் உள்ளெல்லாம் போய் கேட்கல. சுதந்திரம்னா என்னப்பா அப்படின்னு தான் நான் கேட்டேன். சுதந்திரம்னா என்ன? he said that வேற ஒருத்த ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், இப்போ யார் ஆண்டுட்டு இருக்காங்க? he couldn't say the answer. I'm not asking the history, I'm asking the present. இப்போ யார் நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க? Who is ruling you? Who is ruling you? நாமளே நம்மள செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. Of course, elections were there during British period also. British gave us the election rights, but which was very, very much limited. And the elected members, they didn't have any say in the policy making. இன்னைக்கு இவ்வளோ அழகான ஒரு காலேஜ் இங்கே அமைச்சு உங்களுக்கு அழகான ஒரு கல்வியை வந்து இங்கே கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னா ஒரு இந்தியன் வந்து அந்த பாலிசியை டிசைட் பண்ற ஒரு பொசிஷன்ல இருந்ததுனால தான்.